கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம். குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறனால குடும்பத்தை கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை அதீத கவனமாக பார்த்துக்கொள்ளும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். குரு பார்வையில் இருந்தாலும் பார்த்துக்கணும். ஆனால் நிறைய பணம் வரும், குடும்பத்தில் புது வரவு வரும். தேகாரக்கத்தை நல்லா பார்த்துக்கணும். முதுகு தண்டோடலாம் நல்லா பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடவே கூடாது. ராசியிலே சூரியன் உட்கார்ந்துருக்குல்ல, ராசியிலே குரு உட்கார்ந்துருக்குல்ல. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7358742135. கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம். துர்கையை பிடிச்சிக்கணும். துர்கை கவசம், துர்கை மந்திரங்கள், துர்கை காயத்ரி, காத்தநாய வித்மிக கன்னியாகுமரி தீமிகு தன்னோ துர்கை பிரஜோதயாத்தின் மந்திரம் இருக்குல்ல, சொல்லணும், கேட்கணும். நாங்கள் மட்டும் நான் பிராமினா, பெரியவங்க சொல்ல சொல்ல கேட்டு பழகிக்கிறது. கேட்கணும். துர்காசரணம் சொன்னாவே போதும். ஏதாவது ஒரு தெய்வ பாடல், அம்பாள் பாடல் கண்டிப்பாக வேணும். ரொம்ப நல்லது. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறனால குடும்பத்தை கெடுத்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தை அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடவே கூடாது. ராசியிலே சூரியன் உட்கார்ந்துருக்குல்ல, ராசியிலே குரு உட்கார்ந்துருக்குல்ல. அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். குரு பார்வையில் இருந்தாலும் பார்த்துக்கணும். ஆனால் நிறைய பணம் வரும், குடும்பத்தில் புது வரவு வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, படிப்பு தடை போன மாதிரி கல்யாணம், காதல் அமைப்பு எல்லாம் கைகூடும். நீங்களே ஒத்துப்பீங்க எல்லாம். சரி வா போட்டோம், போ ஜாலியாக இரு. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க, செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச துர்கையாக நினச்சி கும்பிடுங்க அம்பால. தேகாரிகத்தை நல்லா பார்த்துக்கணும். முதுகு தண்டோடலாம் நல்லா பார்த்துக்கணும். கழிவுகள், முதுகு தண்டு அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நரம்புனாவே எந்த இது நரம்போ அதை பார்த்துக்கணும். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது ஆடி மாத பலன்கள். ஆணி முடிஞ்சு ஆடி வரப்போகிறது. 17/7/2026 இருந்து ஆடி ஆரம்பம். 17/8/2026 வரைக்கும் ஆடி மாதம். ஆடி என்றாலே ஒன்றில் ஆடி 1 ஆரம்பிச்சால் ஆடி 32 வரை. ஆடி மாதம்னா கடகராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். ஏற்கனவே கடகராசியில் தான் குரு இருக்கிறார், வெற்றிகரமாக இருக்கிறார். இந்த சமயங்களில் புதனும் அங்கு இருப்பார். 2ஆம் இடத்தில் கேது இருக்க, 8இல் ராகு இருக்க, 9இல் சனி இருக்க, சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆடி மாதம் பிறக்கின்றது. எலினோ காலகட்டம். அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் சொல்லியுள்ளது போல் ஒரே வெயில், ஒரே மலை வெள்ளம், மலை சரிவுகள், படகு விபத்துகள், கடலில் விபத்துகள், கடல் மாசுபடுதல், சுனாமி வருவது, நிலநடுக்கங்கள் உலகத்தை பிளப்பது, அப்படியே சொல்லிட்டு போகலாம். ஒன்று நிறைய கமெண்ட்ஸ் வரும், செல்வி வாயில நல்லதே வராது, இந்த வாயில நல்லதே இருக்காதுன்னு. பஞ்சாங்கத்தில் சொன்னால் நல்லது இருக்க போகுது. நாங்கள் பஞ்சாங்கத்தை காப்பி அடிச்சு தானே உங்களுக்கு சொல்கிறோம். பரப வருடம் எப்படி இருக்கும் தான். போர் முடிவுக்கு வந்துடும், அது வந்துடும் எல்லாம் சொன்னீங்களே. என்ன சொல்லிச்சு பஞ்சாங்கம்? தங்கம் விலை தான் ஏறுச்சு. தங்கத்தை வாங்காதீங்க ஒரு கூட்டம். தங்கம்லாம் உனக்கு இவ்வளோ ஆயிடும், அவ்வளோ ஆயிடும், ஏமாந்துருவீங்க. வாங்கினவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நான் ஷேராக கேட்குறேன். வாங்காத விட்டவங்க வருத்தப்படுறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? 2031 வரைக்கும் தங்கம் எப்பவுமே வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் அது விலை ஏறின்னு தான் இருக்கும்.
அது ஒரு லெவலுக்கு வந்த பிறகு 1 கிராம் நீங்கள் வாங்குறதுல அதில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்தோடனே விட்டுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி வாங்கணும். அதுதான் வந்து பிஸ்னஸ். 1.5 லட்சம் ஒன்று என்பதெல்லாம் போச்சு. ஸோ அதை விட்டுருவோம், ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். ஆடி மாதத்துக்கு இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் தொடர்ச்சியாக எனக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் குமுதத்தினுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் எப்போதும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஜெயபிரின் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கு அவர்களுக்கும் விளம்பரதாரர்கள் தான் உயிர் மூச்சு முதுகு தண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நேயர்களை ரசிக்கக்கூடிய நேயர்கள் குமுதத்தினுடைய கோடான கோடி ரசிகர்களுக்கெல்லாம் ஆடி மாத வணக்கமும் ஆடி மாத நல்வாழ்த்துக்களும். எல்லாம் வல்ல என்னுடைய குலதெய்வமான இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளமிடம் மனமாற பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஆடி மாதத்தின் அம்மன் அருளும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம் உலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதும் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்பதையும் பார்ப்போம். நோய்கள் அதிகமாக பரவும். ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாதத்திலிருந்து அடுத்த 6 மாதத்துக்கு மகர சங்கராந்தி வரைக்கும். ஸோ பொதுவாக ஆடி மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும், அம்மனுக்கு விசேஷமான மாதம். மஞ்சள் தூளுக்கு ரொம்ப மகிமை அதிகம், வேப்பிலைக்கு ரொம்ப மகிமை அதிகம், கூழுக்கு ரொம்ப மகிமை அதிகம். ஏன்னா எதிர்ப்பு சக்திகள் வேணும். அதனால நம்மெல்லாம் இப்போ வந்து டீயில் போடுறச்ச மஞ்சள் தூள், சுத்தமான மஞ்சள் தூள், லவங்கப்பட்டை, மருதம் பட்டை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, இம்யூனிட்டி ஏற்றுக்கினே இருக்கும். சீரக தண்ணி நிறைய குடிக்கிறது, மஞ்சள் பால் குடிக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக நோய்கள், கிருமி நாசினிகள் நோய்கள், பலவிதமான நோய்கள், மலேரியா, மஞ்சக்காமலை, அந்த இது இந்த இது, ஜாண்டிஸு, நிறைய நோய், லிவர் கட்டுறது, பாதத்தில் கொப்பளங்கள் வர்றது, சேறு வர்றது, சேத்து புண்ணு வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, எல்லாமே வரும். ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்துல நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, இந்த ஆடி மாதத்துல ரொம்ப பேர் கேட்கறாங்க. கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம், சந்திரன், அந்த தட்சாயன புண்ணிய காலனால அந்த நோய் இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம். நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது செல்வி, அப்படியெல்லாம் கிடையாது. பிராமண குடும்பத்தில் இன்னைக்கும் ஆடி மாதத்தில் தான் விசேஷமான முகூர்த்தம் வச்சிருக்கிறார்கள். ஆடி மாதத்தில் பல விசேஷங்கள் உண்டு. ஆடி அமாவாசை தர்ப்பணத்திற்கு உத்தமமான காலம். ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கில் நீங்க எதுவுமே பார்க்க கூடாது, எல்லாமே பண்ணலாம். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, மண் வாங்குறது, கல்யாணம் பண்றது, கல்யாண பத்திரிகை அடிக்கிறது, பெருகி கொள்ளும். கல்யாணத்துக்கு தேவையான சாமான்கள் பண்றது, உடனே ஆடி பெருக்கில் போனா நிறைய கல்யாணம், அதெல்லாம் கிடையாது. மற்ற நாள்ல பண்றச்செல்லாம் ஆகலையா? டைவர்ஸ் ஆகும்னா அவதான் செய்யும், அது வேற. ஆடிக்கு வந்து ரொம்ப விசேஷம். சும்மா ஒரு மாசம் ஃபுல்லா வேஸ்ட் பண்றது, மார்கழி மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா வேஸ்ட் பண்றது, பங்குனி மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா வேஸ்ட் பண்றது. ஆடி மாசத்துல விலைவாசிகள்ல வந்து காய்கறி எல்லாம் ரொம்ப விலை குறையும். ஏதாவது மழை வெள்ளத்துல ஏறுமே தவிர மற்றபடி இருக்கும், ரொம்ப சீப்பா இருக்கும். ஆடி மாசத்துல தான் துணிங்களுக்கே ரிபேட்டு 50%, 70%. ஆடி தள்ளுபடியில போய் எடுக்கிறீங்க, துணியா எடுக்கிறீங்க, ஆடி தள்ளுபடியில துணி மட்டும் எடுக்கிறீங்க, அப்படின்னா எடுக்க கூடாதுல்ல. ஆடி மாசம் தான் ஆவாத இல்லையா? ஆடி மாசத்துல ஏன் துணி வந்து 70% தள்ளுபடி, 80% தள்ளுபடினா ஓடி போய் அள்ளி அள்ளி வாங்குறீங்க? அப்ப அந்த துணி எப்படி அதிர்ஷ்டமா இருக்கும்? யோசிக்கணும், மக்கள் தான் யோசிக்கணும். சிறந்தது ஆடி மாசம், அம்மன்களுடைய மாதம், திருவிழா மாதம். தட்சிணாய புண்ணிய காலம்னா என்ன? தேவர்களுடைய பிரதோஷ காலம், தேவர்கள் ஆனந்தமாக தரிசனம் செய்யக்கூடிய காலம். இந்த மாதத்துல அதை வேணாம் இதை வேணாம். ஆடி மாசத்துல கார் வாங்குறது இல்ல, ஆடி மாசத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இல்ல, டியூஷன் ஃபீஸ் கட்டுறது இல்ல, ஆடி மாசத்துல ஒண்ணுமே திறக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. என்ன ஆச்சு உங்களுக்கு? எந்த சரித்திரம் சான்றுகள் கொடுக்க சொல்லு. எப்படி சனிக்கிழமை ருது வந்தா பெண்களுக்கு எப்படி சொன்ன மாதிரி தான் இது. செவ்வாய்க்கிழமையில பெண்களுக்கு ருது வந்தா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி மடத்தனம் தான். ஆடி பெருக்கில மட்டும் போய் அவ்வளோ வேலை பண்றீங்க, தாலி பிரிச்சு கோக்குறதுல இருந்து எல்லாமே பண்றீங்க. யோசிக்கணும், மக்கள் தான் யோசிக்கணும். எது எது கம்மியா இருக்குதோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும் வீட்டுல. மளிகை சாமான், அந்த சாமான், இந்த சாமான், எது எது விலை குறைஞ்சிருக்கு, துணி மட்டும் வாங்கி வைக்கிறீங்க, நகையெல்லாம் கூட குறைஞ்சா வாங்கி வச்சிருங்க. அது தெரியாது போற போக்குல யுத்தம் எப்படி போகும். சரி, அடுத்தது வருவோம். ஆடி பெருக்கு 3/8/2026 இல்லை ஆடி மாசத்துல நான் பார்ப்பேன்னா அந்த ஆடி பெருக்கு அன்னைக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. எது ஒன்றா பண்ணலாம், வீடு கிரகப்பிரவேசம் வரைக்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் தான், சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க பண்ணிக்க. இல்லை உங்க சென்டிமெண்ட் அதுக்கு அடுத்தது. நான் ஆடி பெருக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதுக்கப்புறமா அடுத்த ஆடி பெருக்குக்குள்ள இன்னும் 2 இடம்லாம் வாங்கியிருக்காங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் ஆடி கிருத்திகை வருது, ஆடி மாதம் 21ஆம் தேதி, அதாவது 6/8/2026.
26. அடுத்தது ஆடி அமாவாசை, ரொம்ப முக்கியம் பித்திருக்கடனுக்கு. ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026. கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, எள்ளு தர்ப்பணம் பண்ணுங்க. எள்ளு ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா செடியிலெல்லாம் எள்ளு தண்ணியை ஊற்றினாவே போதும். அது அப்பா அம்மா இருக்கவங்க பண்ணக்கூடாது, மற்றவங்க தான் பண்ணணும். பண்ணாவே அது சந்தோஷமாயிடும். எள்ளு தண்ணி தான் பெரிய தர்ப்பணமே. அதை நீங்கள் கோயில் குளத்தில் வச்சு பண்ணுங்க, ஏரிக்கரையில் வச்சுங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் ஜப்பானில் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் அங்கே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அடுத்தது ஆடிப்பூரம். அன்னைக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி தருவது விசேஷம். நிறைய வாங்கி கொடுங்க, தாய்மார்களுக்கு போட்டோம். ஆடி மாதம் 21ஆம் தேதி 29ஆம் தேதி 14/8/2026 அன்னைக்கு வருது, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆடி பெருக்கு 3/8/2026, ஆடி கிருத்திகை 6/8/2026, ஆடி அமாவாசை 12/8/2026. ஒரு மாசத்துக்கு அதனுடைய முக்கியமெல்லாம் போட்டுருங்க. ஆடிப்பூரம் 14/8/2026. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆடி மாசத்துல வரக்கூடியது. ஆடி மாசத்துல ஸ்பெஷல் பலன்னா விலைவாசி கடுமையா உயரம்ன்ற காலகட்டத்தில் காட்டுது. ஏன்னா நிறைய வெள்ளச்சேதம் ஏற்படுமா, அது இந்த எஃபெக்ட். இப்போ ஜப்பானில் நிலநடுக்கங்கள் காணப்படுகிறதா, பெரிய நிலநடுக்கங்கள் காணப்படுகிறதா. மேற்கு வங்காளத்தில் கடும் வெள்ளங்கள் காணப்படுகிறதா. கேரளாவிலெல்லாம் கடுமையான நிலநடுக்கங்கள், மலை சரிவுகள், மக்களுக்கு பெரும் சிக்கல்கள். மெழுகுவர்த்தி இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கணுமா. இலங்கையில் பெரும் பாதிப்புகள் காணப்படுகிறது. தீ எளிதாக பற்றக்கூடிய தொழிற்சாலைகள், பட்டாசு தொழிற்சாலைகள், நிறுவனங்கள், பெட்ரோலுடைய இதெல்லாம் நிறைய விபத்துகள் காட்டுதான். கச்சத்தீவில் மீனவர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் காட்டுகிறது. கடலில் கொந்தளிப்புகள், கடல் சீற்றம் ஏற்படுவது, வேதாரண்யத்துக்கு கிழக்கே புயல் மயம் கொள்ளுது, இவையெல்லாம் ஏற்படும் என்கிறது பஞ்சாங்கம். பொதுவாக ஆடியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள். இந்த பராப வருடத்தில், ஆடி வருடத்தில் அது மேலும் சீற்றமாக கடல் பகுதிகள், கடல் சார்ந்த பகுதிகள், ஏரி பகுதிகள், குளம் பகுதிகள், அணைக்கட்டு பகுதிகள், அணையெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலன்னா ஒன்று வறட்சியில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா, இல்லை வெள்ளத்தால் மக்கள் சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் நாசமாக்கிடுமா. கடலோர பகுதிகளில் கனமழை இயற்கும் என்றும் இயற்கையின் சீற்றம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும் என்றெல்லாம் காட்டுது. காட்டு விலங்குகளின் அட்டகாசம் அதிகரிக்கும் என்றது. காட்டு விலங்கு பக்கத்துல நீங்கள் வீடை கட்டி வச்சுக்கணும். நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கணும். யானை வந்துச்சுன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல? யானை இடத்துல. யானை பாதைன்னு பேர். அந்த யானை பாதை, விலங்குகள் பாதை, புலி பாதை, கரடி பாதை, ஒட்டகப்பாதை, பன்றிகள் பாதை, வாத்துக்கள் பாதையெல்லாம் இருக்கு. நீர்நிலைகள் தெரியுமா உங்களுக்கு? கொக்கு பாதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கபலீகரம் பண்ணிட்டு பக்கத்துல ரெசார்ட் போட்டுக்கிட்டு ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் வச்சுட்டு அங்க விலங்குகள் வந்தது, அது வந்ததுன்னு சொல்லு. சீனால பார்த்தியா கடுமையான பாம்புகள்லாம் சேர்த்து வச்சிருந்த ஒரு பண்ணையில வெள்ளத்துல 600 விஷப்பாம்பு வெளியில வந்துருச்சு. அதுங்களுக்கு தெரியும் இயற்கையோட வாழ்றதுக்கு, மனிதனுக்கு தான் தெரியாது. எதிர்பாராத இடங்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மழைநீர் வீணாக கடலில் கலப்பதும், பல இடங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதும் சூழ்நிலையெல்லாம் காட்டுது. காட்டு விலங்குகள் நாட்டுக்கு வருவது அடிக்கடிக்கு நிகழும். மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு போன்றவற்றின் உற்பத்தி அதிகரித்தாலும் தேவையின் காரணமாக விலை அதிகரிக்குமா. அதே சமயம் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் சூரியன் சேருவதால் அரசியலில் பல நல்ல மாற்றங்கள் காணப்பட்டாலும், புதிய திட்டங்கள் செயல்படுத்துவது என்ற மேன்மைகள் காணப்பட்டாலும், குருவோட சூரியன் சேர்ந்திருந்தாலும் தலைவர்களுக்கு, முதல்வர்களுக்கு, பிரதமருக்கு, கவர்னருக்கு, பெரும் தொழிலதிபர்களுக்கு, முப்படை தளபதிகளுக்கு, இராணுவத்தின் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களுக்கு, கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை என்று எல்லா படைகளுக்கும் சேதங்கள், கடுமையான பாதிப்புகள், எதிரிகள், சுய வஞ்சகம், போர் மேகங்கள், தங்கத்தின் விலை தாறுமாறாக உயரக்கூடிய காலகட்டம், ஷேர் மார்க்கெட்டில் படுபாதாளங்கள் திடீரென்று, அமெரிக்க அதிபர் தவறான முடிவுகள் பல எடுப்பதனால் உலகத்தில் பல குழப்பங்கள் ஏற்படும். எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அமெரிக்காவே நிறைய பேர் தலையில கை வச்சுக்கிற அளவுக்கு ஆயிக்குமா ஷேர் மார்க்கெட் எல்லாம். உலகத்துல ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் போட்டிருக்கீங்கல்ல, இந்தியாவில எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, டக்குன்னு கிடைச்சா எடுத்துருங்க. ஆனா ஒரே ஒரு ஆள்
அதிபர் ட்ரம்பால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஒரு நாடே அழியக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுமா. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவுடன் சூரியன் சேருவதனால் அணு ஆயுதங்கள் பிரயோகிக்காமல் இருக்கணுமா. அணு ஆயுதங்களுக்கு நிகரான பிரச்சனைகள் ஆயுதங்களை பிரயோகிப்பார்களாம். இதெல்லாம் மனிதனை யோசிச்சு பாருங்க. பயமுறுத்துறது, பொறாமை டெவலப் ஆகக்கூடாது. ஒரு இனத்தையே அழிப்பதற்கு ஒரு இனம் முயற்சி செய்யும். பார்க்கத்தானே போது உலகம். பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், ஆன்மீகத்தின் வளர்ச்சி, படைப்பாளிகளுக்கு முன்னேற்றம், கோயில்களில் வழிபாடுகள், பல வளர்ச்சி திட்டங்கள் இவையெல்லாம் ஏற்பட்டாலும் மகான்களுக்கு மதிப்பு பெருகும். தியானம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, விபாசனா பயிற்சிகள், இதெல்லாம் மனிதன் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். நல்ல நண்பர்கள் 4 பேர் கிடைத்தால் போதும் என்று ஒரு மனநிலை ஏற்படும். நிறைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய காலகட்டம்லாம் அந்த கடகத்தில் ஏறும். ஏன்னா உலகத்தில் அந்த அளவுக்கு அடி விழும். இயற்கையால் அடி, மனிதனால் அடி, மனிதர்களுடைய அதிபர்களால் அடி, வரி வரி வரி, சுத்தி போட்டு வரி, எல்லாத்துக்கும் வரி, வாகனங்கள் தனிக்கு பயன்படுத்துறதுக்கு வரி, காரில் பண்ணுறது, கார் போகிறது, கார் பயன்படுத்துறதுக்கெல்லாம் இந்தியாவில் அவ்வளோ கடுமையான வரிகள்லாம் போடக்கூடிய காலகட்டம்லாம் எப்போ? அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துருமா. 4 கார் 5 கார் வச்சுக்கிறோம்ல எல்லாரும் சேர்த்து தான். கொஞ்ச நாள் எல்லாம் டிராம்பு, மெட்ரோ, பஸ்ஸுங்க இப்படி பயன்படுத்துறது, சைக்கிள் பயன்படுத்துறதுலாம் வந்துருமா. 2027 ஜூனுக்குள்ளே துட்டுக்கெல்லாம் மதிப்பு போயிடுமா. நிலங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் உலகத்தில் பொருளாதாரத்தினுடைய பாதிப்புகள், பிரச்சனைகள்னால விலைகள் நிறைய குறையுமா. இந்த மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் சூரியன் வலுவிழந்து இருப்பதும், சூரியன் பகை வீட்டில் இருப்பதும், அனைவருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும், மற்றவெல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சூரியனுடைய பாதை வடக்கிலிருந்து தெற்கில் மாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம், தட்சிணாய புண்ணிய காலம். சந்திரன் வீடு கடகம் என்பது. இங்கே சூரியன் இருப்பதால் சூரியனுடைய பலம் குறைந்து பலவித நோய்கள் பரவக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாரு. நிறைய பார்த்துக்குங்க. ஒரே பிரச்சனை தான், தொந்தரவுகள் தான். இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தெய்வ பலம். ஆடி மாதம் என்பதனால் சிவனுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுப்பது, பச்சரிசி வாங்கி கொடுப்பது, எறும்பு இருக்கக்கூடிய மரங்களுக்கு அரிசி மாவு போடுவது, கோலங்களை பச்சரிசி மாவில் போடுவது, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். பறவைகளுக்கு உணவளிப்பது, தண்ணி வைப்பது, நிறைய நல்லது நடக்கும். விஷ ஜந்துக்கள், விஷப்பூஞ்சிகள் ஓரமா புதிர்கள்லாம் போகாம இருங்க. கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. அனைவருக்கும் ஆடி மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Sundaram Home, Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் வாட்ஸ்அப் 7358742135.